إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال النبي صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم الدنيا ومن تشعبت به الهموم أحبال الدنيا لم يبال الله في أي أوديتها هلك أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய வரலாற்று சிறப்புமிக்க நமது நகரத்திலே எழுச்சியோடும் மிக பெரும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய முகமது ஹாஜி சாப் அவர்களே, சாதிக் சாப் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்களே, இங்கே சிறப்பான முறையிலே சனது வழங்கி அருமையான இந்த ஆலிம்களுக்கெல்லாம் துவா செய்து அவர்களை நல்லுபதேசங்கள் சொல்ல இருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தினுடைய மேன்மைக்குரிய ஷேகுல் ஜாமியா ஹதரத் கிபிலா அவர்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆற்றல் மிக்க உஸ்தாதுமார்களே, சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, தொடர்ந்து இங்கே சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற அருமையான சகோதரர் என்றும் அடையார் ஆசான் சங்கைக்குரிய சதீதுத்தீன் ஹதரத் அவர்களே, உலமா பெருமக்களே, இங்கே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாக்கியம் பெற்ற மாணவர்களே, பெருந்தரலாக இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு தடவை சலாமுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். லால்பேட்டையில் வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருந்தாலும் கூட பட்டமளிப்பு விழாவிலே எனக்கு இது முதல் நிகழ்வு தான். ஏற்கனவே ஒரு தடவை அசரத்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வர முடியாத வேறொரு தடை வந்து விட்டது. இங்கே இந்த ஸ்தாபனத்தினுடைய நீண்ட நெடிய காலம் பாரம்பரியமிக்க ஸ்தாபனத்தினுடைய உயர்வை சொல்வதா, இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து இதை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஊர் மக்களுடைய மேன்மையை சொல்வதா, கல்வியினுடைய உயர்வை சொல்வதா, எதை சொல்வது? அருமையானவர்களே, பல்வேறு கோணங்களிலே இங்கே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் பல்வேறு செய்திகளை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனத்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் இதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பங்களிக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா மேன்மைகளை வழங்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு, சங்கைக்குரியவர்களே,
பட்டம் பெறுபவர்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் பொருத்தம். ஏன்னா இதே வயதை ஒத்த பல இளைஞர்கள் உலக ரீதியான ஆதாயங்களிலே தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான பல வழிகள் இருக்க, இங்கு ஓதி முடிச்சா என்ன நடக்கும், பட்டம் பெற்று ஆலிமாகி போனால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தும் கூட ஓதுவதற்காக வந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள். ஒரு வாரத்துக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவர், உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத், இன்னும் தெளிவா சொல்லி வரேன், அதனால் மட்டும் முகமது குட்டி ஹசரத் அவர்களை நான் சந்தித்தேன். ஹசரத்திட்ட கேட்டேன், ஹசரத் மறைக்காம என்கிட்ட சொல்லணும், உங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். ஹசரத்திட்ட உரிமையோட கேட்டேன், உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? இங்க வந்து இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படுத்தி கண்ணியமான வரையில் நிர்வாகத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அது வேற விஷயம், நான் அந்த பாட்டுக்கு போகல. ஆனா ஹசரத் முகமது குட்டி ஹசரத் சொன்னாங்க, 58 வருஷ காலம் அவர்கள் அங்கே தரிசிலே உஸ்தாதாக முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு சொன்னாங்க, எனக்கு 21,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க. ஆனால் அதிலே கூட ஒரு 10,000 ரூபாய் எப்பொழுதுமே நான் ஒரு சதக்காவுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன்னு சேர்த்து சொன்னாங்க. அதனால இந்த இல்ம ஓதி முடிச்சிட்டு வந்தா என்ன நடக்கும் தெரிஞ்சும் கூட ஓதுறதுக்கு வர்றாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் மிகையான வார்த்தையாக நான் கருதவில்லை. அருமையானவர்களே, இந்த இல்முக்கான சிறப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. இந்த இல்மினுடைய சிறப்பு என்பது உலக ரீதியாக நாம் பெறக்கூடிய பட்டய படிப்புகளை கொண்டு அல்ல. இந்த இல்முக்குண்டான உயர்வு என்பது நம்முடைய கோலங்களால் கூட அல்ல. நாம் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் இந்த தீனை மக்களுக்கு சொல்கிறோமே, அதை கொண்டுதான் நமக்கு பெருமையும் உயர்வும் கண்ணியமும். அதை கொண்டுதான் நாம் இல்மினுடைய நபிமார்களுடைய வாரிஸ், நபிமார்கள் மாத்திரமல்ல சஹாபாக்களுடைய வாரிசீன்கள், நாம் அஇம்மத்துகளுடைய வாரிசீர்கள் என்று அறியப்படுகிறோம் என்று சொன்னால், தீனை மக்களிடத்தில் தீனை நிலைவர செய்வதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கிறோமே, அதுதான் காரணமே, அல்லாது கோலம் அல்ல. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த பிரபலமான நிகழ்வு தான். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நாவிதர் 5 அதவுகளை கற்று தந்தாருன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் அது விஷயத்துல கவனம் இல்லாம இருந்துட்டேன். இமாமுல்லாஹ் யாருன்னு சொன்னா அது அதனுடைய அந்தஸ்து என்னங்கிறது நமக்கு விளங்கும், அவங்க யாருன்னு. நான் ஒரு 5 விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்து விட்டேன், எனக்கு ஒரு நாவிதரை சொல்லி தந்தாருன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, நான் போய் அரபா முடிச்சுட்டு முஸ்தலிஃபா முடிச்சுட்டு மினாவுக்கு வந்து ஜம்ராவில் கல் அடிச்சுட்டு தலைமுடி இறக்குவதற்காக வேண்டி அமர்ந்த நேரத்தில் நான் அவரிடத்திலே தலைமுடி இறக்கிறதுக்கு துட்டி எவ்வளோன்னு கேட்டேன், பணம் எவ்வளோன்னு கேட்டேன். இது வந்து பேரம் பேசக்கூடிய இடம் அல்ல, கண்ணியமா நடந்துக்கங்கன்னு சொன்னார். சார் நாம கண்ணியமா நடந்திருக்கலாமே, கேட்காமே நல்லபடியா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை. ஒண்ணு. ரெண்டாவது, நான் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, கிபிலா முன்னோக்கி உட்காருங்க, நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. ஆஹா, அப்படி கிபிலாவுக்கு முன்னோக்கி உட்கார்ந்து அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்க சாய்த்து கொடுக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய இடது பக்கத்தை கொஞ்சம் லேசா சாய்ச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல வலது பக்கத்தை அல்லவா நான் தலைமுடி இறக்க வேண்டும், அது வல்லவான். உடனே வலது பக்கத்தை திருப்பி கொடுத்தேன். அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்குகின்ற நேரத்தில் என்னை கவனிக்கிறார், நான் வாய்மூடி அமைதியாக இருக்கிறேன். ஒரு பாக்கியமான நாட்கள் அல்லவா, சும்மா உட்கார வேண்டாம், தக்பீர் சொல்லிட்டு உட்காருங்களேன்னு சொன்னார். நான் உடனே தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தேன். முடித்து நான் பெறப்படுகின்ற நேரத்தில் இவ்வளவு மகத்தான காரியங்களையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ரப்புக்கு 2 ரக்காத் சுக்ர் தொழுதுட்டு, நீங்க யாருங்க நீங்கன்னு கேட்டேன். நீங்க யாருங்க நீங்க, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு சொல்லித் தரக்கூடிய மாண்பை பெற்ற தாங்கள் யார், இது உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சையதுனா அதா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய மேதையான இமாம் அதா இப்னு அபீ ரபாஹி சொன்னார். அதற்கு அதா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்கள பொறுத்தவரையில கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள், கண்ணங்கரேர்னு இருப்பாங்க, மூக்கு பெருத்தவர்கள்,
பற்கள் வரிசையான சீரான பற்கள் இல்லாதவர்கள், கோலத்தை கொண்டல்ல, பொருளாதாரத்தை கொண்டல்ல, பட்டய படிப்புகளை கொண்டல்ல. பெருமக்களே, நாம் மக்களை தீனுடையவர்களாக ஆக்குவதற்கு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை நிறைவேற செய்வதற்காக நாம் பாடுபடுகிறோமே, அதை கொண்டுதான் நம்முடைய உயர். அதே நேரத்தில் பட்டம் பெறக்கூடிய உலமாக்களுக்கு எல்லாரும் நசீஹத் செய்தாங்க, எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, இங்க அப்படி செய்யணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் அதுல விளங்கி நானும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்குன்றின் மீது ஏறி நின்று தீனை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் என்னை பற்றி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. இந்த மறைமுகத்துக்கு அப்பால் இருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. ஏகோபித்து சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சித்கா. நீங்க சொன்ன உண்மைதான், இதுவரை அப்ப அனுபவம் எங்களுக்கு இல்லை, நீங்க சொன்ன அப்படியே நம்பிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு வேற என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீனை சொல்வதற்கு முன்னால் நம்மை பற்றி உண்டான கண்ணியமான எண்ணம், நம்முடைய குணங்களுடைய உயர்வு, நம்முடைய ஒழுக்கத்தின் மேன்மை எல்லோருடைய உள்ளத்திலும் பதிய வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லவா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். பட்டம் பெறுகின்ற நேரத்தில் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்பது ஞாபகத்தில் நிற்கும். நானும் பட்டம் பெறும் பொழுது என்னுடைய உஸ்தாது சொன்ன விஷயம் இன்னும் என்னுடைய கவனத்தில் இருக்கிறது. சையத் அப்துல் ஜப்பார் ஹதரத் அவங்க அந்த நேரத்தில் சனது கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹதரத் சொன்னாங்க, ஒரு பெட்ரோல் ஏற்றி கொண்டு ஒரு லாரி, பெட்ரோல் டேங்க் ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது. அந்த லாரி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த லாரி ஒழுங்கா போகணுமானா அதுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் அதனுடைய டேங்க்ல இருக்கணும். இல்லைன்னா பெட்ரோல் நிறைய இருக்குது என்பதற்காக வண்டி போய்கிட்டே இருக்காது. அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அந்த வண்டிக்குண்டான அந்த டேங்க்ல அது பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்றும்னா, அது மாதிரி வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். எனக்கு உங்களுக்குமா சொல்கிறேன், எனக்கு 2 காது இருக்குது, அதனால சேர்த்து சொல்றேன். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை நாம் பயந்தால், ரப்பை பயந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வே நமக்கு ஆசானாக மாறிவிடுகிறான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இல்மினுடைய சிறப்பை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு ஆளை பார்த்து ஒரு கொஞ்சம் துட்டு இல்லாத ஒரு துவா செய்யுங்க ஹசரத்துன்னு, ஆமா ஹசரத்து துட்டு இல்லை துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்து இவர் ஜாகில் துவா செய்யுங்கன்னு விடுவாரா? உண்மையிலே ஜாகிலா இருந்தாலும் இவர் அறிவில்லாதவர், இவருக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொன்னா இல்லாம இருந்தா கூட விட மாட்டாங்க. இல்மினுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் ஷரீஃபிலே 779 சொற்கள் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. 779 சொற்கள். எனவே இல்மு என்பது அல்லாஹு தஆலா நமது நாயகத்தை பார்த்து எல்லா நியமத்துகளையும் தரவில்லையா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நீங்க யதீமா இருந்தீங்க, அரவணைக்கவில்லையா? நுபுவத்தினுடைய கல்வி இல்லாமல் இருந்தீர்கள், அதை நான் உங்களுக்கு கற்றுத் தரவில்லையா? ஏழையாக இருந்தீர்கள், உங்களை சீமானாக்க, எல்லாத்தையும் சொல்றான். ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அதிகப்படியாக கேட்க சொன்னான், குல் ரப்பி ஸித்னி இல்மா. உலகத்தின் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னான், குல் ரப்பி ஸித்னி இல்மா. அது வழியாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா எதுக்குமே ஒரு எல்கை இருக்குது, அறிவுக்கு மாத்திரம் எல்கை கிடையாது. அது மினல் மஹதி இலல் லஹத். நாம பெற்றிருக்கக்கூடிய எந்த கல்விக்கும் ஸ்டாப் கிடையாது, கமாதான். கமாதான் இருக்குன்னு தவிர ஸ்டாப் ஆகிறாது, போயிட்டே தான் இருக்கணும். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரளவு விளங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா அன்னையில இருந்து ஜஹாலத்தை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால ஸ்டாப்ங்கிறது கிடையாது. கமா உலகத்திலே 6 அறிவுன்னு சொல்லுவாங்க, 6 அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தொடுதல் என்ற ஓர் அறிவை கொண்ட புல் மரங்கள், சுவைத்தல் என்ற ஈரறிவை கொண்ட சிப்பி நத்தை போன்றவைகள், நுகர்தல் என்ற மூவறிவையும் சேர்த்து கொண்ட எறும்பு போன்றவைகள், காந்தல்
பார்க்குது என்ற நான்கறிவை கொண்ட நன்று அதுவோர் உள்ள பொருள்கள், கேட்டல் என்ற ஐந்தறிவை கொண்ட பரங்கு பறவை விலங்கு போன்ற பறவைகள், அதையும் தாண்டி பகுத்தறியக்கூடிய தன்மையை கொண்ட மனிதன். இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்ல. இவைகளையும் தாண்டி சமயோஜித அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, நுண் அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அதையும் தாண்டி கஸ்பி, எவ்வளவு கற்றாலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய இல்முன்னு ஒண்ணு இருக்குது. அதையும் தாண்டி வஹபி, ரப்பு சன்மானமாக அளிக்கக்கூடிய இல்மு. அது நீண்டு கொண்டே இருக்கிறது, முடிவில்லை, முடிவே இல்லை அதற்கு. அல்லாமா காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சமயோஜித அறிவுக்காக சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருந்தேன், அந்த காலத்துல பேங்க் இதெல்லாம் போட முடியாத ஒரு நிலை, சேமிக்கிறது வேற வழி இல்லை, நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைப்பான்னு இவர்கிட்ட கொடுத்து வச்சேன். இந்த மனுஷன் என்கிட்ட தரவே இல்லைன்னு ஒட்டு மொத்தமா அடம் பிடிச்சு நிக்கிறான், மறுக்கிறான்னு சொன்னாங்க. ஒன்னும் ஆதாரம் அது இது நம்ம ஒன்னும் வைக்கல, ஆனா மறுக்கிறான். நான் உண்மையிலே கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தவர் காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து பதற கேட்டாங்க. அப்படியா, வேற ஒன்னும் ஆதாரம்னா ஒண்ணும் இல்லை, எந்த இடத்துல வச்சு கொடுத்தேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கன்னு? ஆமா, ஒரு மரத்துக்கிட்ட வச்சு, அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், சரி நீ இங்க இருந்து அந்த மரத்துக்கிட்ட போ, ஒருவேளை நீ அந்த மரத்துக்கு கீழே எங்கேயாவது போய் வச்சிருக்கலாம், போய் பார்த்துட்டு வா. யாரிடத்தில் கொடுத்ததாக சொன்னார்களோ அவரை சொன்னாங்க, அவர் வர்றவரை நீங்க நில்லுனாங்க, அவர் வர்றவரை நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு யார்கிட்ட கொடுத்துதான் சொன்னாரோ அங்க உட்கார வச்சாங்க இல்லையா, அவர் வர்றவரை நீங்க உட்கார்ந்துருன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்டாங்களாம், அவர் போய் சேர்ந்துருப்பாரான்னு கேட்டாங்களாம். இல்ல சேர்ந்திருக்க மாட்டாருன்னாங்களாம், பிடிச்சுக்கிட்டாங்க. மரம் எவ்வளவு தூரம் இருக்குது, போய் சேர்ந்திருப்பாரா இல்லையா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அங்கிருந்து அதுக்கு பிறகு விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். சமயோஜித அறிவு என்று சொல்வார். இல்முங்கிறது 6 அறிவோட முடிய போறது இல்லை, 7ஆம் அறிவு இருக்குது, 8வது அறிவு இருக்குது, வரிசையா இருக்குது. சமயோஜித அறிவு. சிறின அலிநாயகத்தை யமனுக்கு நீதிபதியாக அனுப்பி வைக்கிறார்கள் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலிநாயகம் அங்க போன நேரத்தில் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சிங்க வேட்டைக்காக வேண்டி ஒருவர் குழி வெட்டி வைத்திருந்தார், குழியை வெட்டி வச்சிருந்தார். சிங்கமும் உளுந்துருச்சு அதுல, அந்த குழிக்குள்ள ஒரு சிங்கம் கிடக்குது. சிங்கத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி மக்கள் கூட்டம் சேர்ந்திருக்குது, பெரிய கூட்டம். குழிக்குள்ள சிங்கம் மாட்டிக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் தவறி உள்ள விழுந்துட்டார், குழிக்குள்ள விழுந்துட்டார். இந்த மனுஷன் போகும்போது சும்மா போகல, பக்கத்துல ஒரு ஆள் நின்னார், அவரை பிடிக்கிறேன்னு அவரை இழுத்துட்டு போயிட்டார். அவர் பார்த்தாரு, தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் இன்னொரு ஆளை பிடிச்சார், அவரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டார். அவர் தன்னை பாதுகாப்பதற்காக இன்னொரு ஆளை இழுத்தாரு. ஆக மொத்தம் 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. கடுமையான கோபத்திலும் நிலையில் இருந்த அந்த சிங்கம் எல்லாரையும் கடிச்சு கொதறி மூத்தாகிருச்சு. இந்த நேரத்துல இந்த விஷயம் அலிநாயகத்துல வருது. இந்த விஷயம் அலிநாயகத்துல வருது. இப்ப என்ன செய்யணும்? அவருக்கு பகரம் வாங்கணுமா? பொறுப்பாளர் யார்? முதல்ல எழுதிட்டு போனாரா அவரா, அல்லது குழி வெட்டினாரா அவரா? இதுக்கு என்ன தீர்ப்பு என்று சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹஹு அவரிடத்தில் இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பொறுப்பாளர் வந்து குழி தோண்டின ஆள் தான், ஆனால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யல யாரையும், திட்டமிட்டு ஒண்ணும் கொல்லலையே. அதனால அவருக்கு பகரம் வாங்க வேண்டியது, கிசாஸ் வாங்க வேண்டியது இல்லை அவரை, ஆனா தியத்து கொடுக்கணும். இந்த 4 பேருடைய கொலைக்கு அவர் காரணமா இருந்திருக்கிறாருங்கிறதுனால தியத்து கொடுக்கணுமே தவிர கிசாஸ் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை இதற்கு அலிநாயகம் சொன்னாங்க. அதுலயும் கூட சொன்னாங்க, இது கொஞ்சம் கவனிக்கணும், இது ஹிசாபுடைய பாடம் மாதிரி. முதலாவது விழுந்தார், கவனிச்சாதான் எனக்கு விளங்கு, நானே கவனிச்சு விளங்குனாத்தான் விளங்கு. முதலாவது விழுந்தார் இருக்கிறாரு, அவர் 3 பேருடைய கொலைக்கு காரணமானவர். முதலாவது விழுந்தார் இருக்கிறார் இல்லையா, 3 பேருடைய கொலைக்கு அவர் காரணமானவர். எனவே அவருக்குள்ள அந்த தியத்தை பணத்தை 4ஆக்கி மற்ற 3 3 பங்கும் இவருக்கு 1 பங்கும்.
ஏன்னா இவரும் கொல்லப்பட்டிருக்கார், மற்ற 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. மற்ற 3 பேருடைய கொலைக்கு இவர் காரணமா இருக்கிறார். அதனால அவருக்குள்ள தியத்தை 4 பங்கு ஆக்கி அவருக்கு ஒரு பங்கு, மற்ற 3 அடுத்தடுத்து அந்த குடும்பத்தாருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு. 2ஆம் அவர் என்ன செய்தார்னா மற்ற 2 பேருடைய கொலைக்கு அவர் காரணமா இருந்திருக்கிறார். அவர் உள்ள போகும்போது சும்மா போகலையே, 2 பேர்கள் திருள்ள போயிட்டாரு. மற்ற 2 பேருடைய கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதனாலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தியத் அதை 3 ஆக்கணும். அந்த பணத்தை 3 ஆக்கி அந்த 3ல் இருவருக்கும் ஆளுக்கு சுலுஸ், ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் சுலுசு கொடுத்துட்டு மீதி இவருக்கு ஒரு சுலுசு. 3ஆம் நம்பர் வர போனார் இல்லையா, அவர் ஒரு ஆளுடைய உயிரிழப்பு காரணமா இருக்கிறார். அவர் 4வது ஆள் எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, ஒரு ஆணுடைய உயிரிழப்பிற்கு அவர் காரணமாக இருக்கிறார். அதனாலே அவருக்குள்ள தியத்தை 2 ஆக்கி ஆளுக்கு பாதி கொடுத்துறணும். 4வது ஆள் யாரையும் இழுத்துட்டு போகல, அந்த மனுஷன் இன்னொன்று தான் எடுத்தார், அதை வர அவரை யாரும் இழுக்கல. அதனால அந்த 4வது உள்ள ஆளுக்கு மொத்த தியத்தையும் கொடுத்துடணும். அவருக்குள்ள தியத்தை எவ்வளவோ அதையும் கொடுக்கணும். இந்த தீர்ப்பை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார். இதை பாராட்டினார். ஏனென்று சொன்னால் சமயோஜிதமான அறிவு, நுண்ணறிவு. இல்முக்கு முடிவே இல்லை, அதுக்காக சொல்ல. அது இன்னும் சொல்ல போனால் வகவி. சில பேர் ஒரு கிதாபும் ஆக மாட்டாங்க, படை திறந்த வெள்ளம் போல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு ஒரு முடிவோ ஒரு எல்லையோ நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்றவர்கள் தான் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள். நான் மிகையாகவெல்லாம் சொல்லவில்லை யார் மக்களே, நம்முடைய முன்னோர்களான ஐம்மாக்கள் அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்ற நன்மக்கள் என்று சொன்னால் அது மிகையானது. ஏனென்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் இங்க பெரிய உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டா இன்னும் விவரமா தெரியும். அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் தங்களுடைய கிதாபிலே ஃபர்தி மஸ்அலா இப்படி வந்தால் இப்படி இருக்கணும், இப்படி ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதனுடைய முடிவு இப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய கற்பனையாக இப்படி வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படின்னு அந்த ஃபர்தி மஸ்அலாக்களை மாத்திரம் கிட்டத்தட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 6000 மஸ்அலாக்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கங்க, சொல்லுங்களேன் சத்தம் போட்டு. கொஞ்ச நஞ்சம் அல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்று இந்த ஃபர்தி மஸ்அலாக்களை மாத்திரம் கிட்டத்தட்ட 6000 மஸ்அலாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். சமீபத்தில் கேரளத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு ஆள் தன்னுடைய வீட்டில் ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்துட்டு இருக்கிறார். நடந்த சம்பவம் அது நல்ல செழிப்பான மரமாக வளர்ந்து கிளை விட்டு பக்கத்திலே இல்ல பள்ளிவாசல், விசாலமான மைதான பள்ளிவாசல்ல, அந்த பள்ளிவாசலுடைய கிளை இறங்கி அங்கேயும் கிளை விட்டு பெரிய பெரிய மரங்களாக பள்ளிவாசலுடைய முற்றத்துல வளர்ந்துருச்சு. பள்ளிவாசல் நிர்வாகிகள் பாக்குறாங்க, சரி நமக்கு ஒரு நல்ல சொத்து கிடைச்சிருக்கு, அதனால மரத்தை வெட்டி வித்தர வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ணி மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது வீட்டுக்காரர் சொல்றாரு, அதெல்லாம் வெட்டக்கூடாது, அது உங்க மரம் இல்லை, அது என் மரம், எங்க வீட்டுல நான் மரம் அல்லவா, இங்க இருந்தான கிளை வந்திருக்குது, அதனால உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு சொல்றாரு. அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா உஸ்தாமார்கிட்ட போய் கேட்பாங்க என்ன செய்யன்னு சொல்லி. உலமாக்கள்கிட்ட கேட்டு முடிவு செய்யற பழக்கம் இன்னும் நிறையவே இருக்குது. அதனால அங்க பள்ளியினுடைய இமாம்கிட்ட போய் சொன்னாங்களா, ஹஸ்ரத் நாங்க அந்த மரத்தை வெட்டணும் பள்ளி முற்றத்துல உள்ளத அப்படின்னு சொன்னா, அவர் எங்க வீட்டுலதான் ஆரம்பத்துல மரம் நட்டு அதனுடைய கிளைகள் தான் அங்க வந்திருக்குது, உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது எனக்கு தான் சொந்தம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதுல மார்க்கம் என்ன ஹஸ்ரத், இதுல மார்க்கம் என்ன, பத்துவா என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஹஸ்ரத் பாக்குறாங்க, இது புது மசாலாவா இருக்குது, சரி நான் பார்த்து சொல்றேன், என்னுடைய உஸ்தாதுமார்களை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டார். இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உஸ்தாதை தேடி செல்கிறார். அவங்க உஸ்தாது பேர் மீராங்குட்டி முஸ்லியார், அவர் ஓதுன ஒரு ஹஸ்ரத். அந்த மீராங்குட்டி முஸ்லியாரை பார்ப்பதற்காக போறார். போனால்
அவங்க அப்பதான் எங்கேயோ ஒரு அவசரமா ஒரு ஊருக்கு பிறப்பிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறா. ஓதுற பிள்ளைங்க தங்கிட்ட ஓதுற பிள்ளைங்க வந்தா தம் பிள்ளைகள் மாதிரி மதிக்கிறவர்கள் அல்லவா உஸ்தாதுமார்கள். அதனால மகனே என்ன என்ன வந்திருக்கிறப்பா, என்ன விஷயம்ப்பான்னு கேட்டான். இல்ல எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை. ஒரு ஆள் ஒரு வீட்டுல மரம் நட்டார். அந்த மரம் வளர்ந்து பள்ளிவாசலுடைய முற்றத்தில் ஆழம் விருட்சமாக அது பெரிய பெரிய விருட்சமா ஆயிடுச்சு. அதை வெட்டி வைக்கலான்னு பள்ளியாசக்காரங்க பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாரு, உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறார். இப்ப பள்ளியாசல நிர்வாகிகள் கேட்கிறாங்க, அது உண்மையிலேயே நமக்கு தான் சொந்தமா அல்லது வீட்டுக்காரர் இருக்கா தெரியலையா சார், நீங்க என்ன சொல்றீங்களோ மார்க்கம் எதுவும் அதை செய்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். அவரு கார்ல ஏறிட்டா அந்த மீராங்குட்டி முஸ்லியாருங்கிற உஸ்தாத். அவங்க சொன்னாங்களா, இது பிரச்சனை ஒண்ணும் இல்லையே, ஒரு முகனி கிதாபுல போய் பாருப்பா, முகனி கிதாபுல சுல்ஹுங்கிற பாடத்துல பார். முகனி கிதாபுல சுல்ஹ் என்ற பாடத்தில் இதா நபத ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதார இர்குஹா ஃபநபத மின்ஹா ஷஜரத்துன் அப்படின்னு ஒரு சில வாக்கியங்களை ஆரம்பிக்கும். அதுல நீ பார்த்தன்னா அதுல தெளிவு சொல்லி இருக்குது. அதாவது அது பள்ளிவாசலுக்கு சொந்தமான மரம் அல்ல, வீட்டுக்காரருக்கும் சொந்தம். ஆனால் அந்த பள்ளியில் அந்த மரங்கள் இடம் பிடித்து இருந்ததினாலே அந்த பள்ளிக்காரங்க வீட்டுக்காரருக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்குண்டான வாடகை கொடுக்கணும், அதான் சட்டம்னு சொன்னாங்க. எதற்கு சொல்ல வருகிறோம், அந்த முகனிங்கிற கிதாப் இருக்கிறத கிட்டத்தட்ட 800 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல். 800 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களான நாதாக்களான அந்த இம்மத்துகள், அந்த சலஃபு சாலிஹீன்கள் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு ஞானத்தோடு, இதுக்கு முடிவே இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம ஓதன ரப்பி சித்னி இல்மா, ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தாய் என்பது மாத்திரமல்ல, பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வே நமக்கு சன்மானமாக இல்மை தந்து விடுவான். மில்லதுன்னா இல்மா என்று சொல்கிறானே, அந்த இல்மை, அந்த வஹபியான இல்மையும் ரப்பு தருவான். அதற்கு ஒரு முடிவே இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கூட்டத்தை நடத்துறவங்களுக்கு தான் அந்த கூட்டத்தை மணியையும் பார்ப்பாங்க, ஆட்களையும் பார்ப்பாங்க. அப்படி உள்ள ஒரு நிலை கூட்டத்தை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலே அல்ஹம்துலில்லாஹ் நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அதற்கு அவர்கள் ஜமாத் உலமாவுடைய நிலையை பற்றி சொன்னார்கள். அதனுடைய ஸ்தாபகரே ஹஸரத் தான், மரியாதைக்கு அமானி ஹஸரத் அவர்கள் தான். அவங்க தான் அதனுடைய துவக்கம். மதுரையிலே சுங்கம்பள்ளியிலே அதனுடைய தொடக்க தலைவராக மரியாதைக்குரிய ஹஸரத் பெருந்தகை அவர்கள் தான் இருந்தார்கள். அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஜஜ்ருல் உமம் கிதாபில் இருக்கிறாங்க இல்லையா ஹஸரத், தர்ஜுமா அரபி மூலம் இல்லாம தமிழ் மொழிபெயர்த்து வெளியிடலாமா என்று கேட்ட நேரத்தில் அதை கண்டித்து ஒரு நூலை எழுதினார். ஜஜ்ருல் உமம் அன் தர்ஜுமத்துல் குர்ஆன் பி லிசானில் அஜம் என்று ஹஸரத் அவர்கள் தனி நூலை எழுதினார். அதனாலே நாம் மக்களுக்கு தீனை சொல்லக்கூடிய அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்த சன்மானம் என்பதை, அதையே பெரிய வாக்கியமாக, அதுதான் நமக்கு வராதத். ஸல்லல்லாஹு நபிமாரிடத்திலிருந்தும் சாலிஹீன்களிடத்திலிருந்தும் இமாம்களிடத்திலிருந்தும் நாம் பெற்ற வராசத் அதுதான். அதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டம் பெற்றிருக்கக்கூடிய, பட்டம் பெற இருக்கின்ற அருமையான இந்த செல்வங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க. துஆ செய்ய தான் வந்திருக்கிறேன் நாம். அல்லாஹ் அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்கி அருள்வானா. இல்மிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும் என்ற அந்த பேருடைய நம்முடைய உள்ளத்தில் தந்து இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் சிந்தனைகளையும் பார்வையும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான்.